Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. எத்தனை வந்து சொறி விட்டுனறீங்க, அடிபடாத இங்க விட்ட நானு. சைட் ஸ்டாண்ட் போடாதீங்க, நீங்க சைட் லாக் போடாதீங்க, நீங்க போடல. எத்தனை வந்து இங்க சொறி வச்சுக்கிறீங்க. என்ன 160 ரூபான்னு கணக்குன்னு கேட்டாலே தெரியாது. எப்படி 4 நாள் ஆச்சுன்னு தெரியல. என்ன ஓசியை விட்டுட்டு போறோம். ஆமா, பாவம் பப்ளிக் என்னென்ன பண்ணுவாங்க, பயந்து போடுறாங்க. ஆமா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன மிரட்டினீங்களே. கோவை மத்திய பேருந்து நிலையம் அருகே தனியார் இருசக்கர வாகன நிறுத்தும் இடம் அமைந்துள்ளது. இந்த இடத்தில் வாகன உரிமையாளர்களிடம் அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. குறிப்பாக வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்லும் பயணிகளிடம் முதல் 2 மணி நேரத்திற்கு 10 ரூபாய் எனவும், அதன் பிறகு 1 மணி நேரத்திற்கு 5 ரூபாய் எனவும் மணிக்கணக்கின் அடிப்படையில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அங்கு இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு வந்த பயணி ஒருவர் வாகனத்தை மீண்டும் எடுக்க வந்தபோது அவரிடம் ரூபாய் 160 கட்டணமாக கேட்டுள்ளனர். அதற்கு அவர் 160 ரூபாயா என அதிர்ச்சி அடைந்து இவ்வளவு கட்டணம் கேட்பதற்கான காரணத்தை கூறுங்கள் என கேட்டுள்ளார். அதற்கு அங்கிருந்த ஊழியர் ஒருவர் அவரை மிரட்டும் வார்த்தைகளால் பேசியுள்ளார். மேலும் கணக்கெல்லாம் கேட்கக்கூடாது, பணத்தை கொடுத்துட்டு போகணும், மீறி கேட்டா வெளியே போ என மிரட்டியதாக பாதிக்கப்பட்டவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து அந்த பகுதியில் உள்ள மற்ற வாகன உரிமையாளர்கள் கூறுகையில், இங்கு வாகனங்களை முறையாக நிறுத்துவதில்லை, ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கின்றனர். இதனால் வாகனங்களில் கீறல்கள் ஏற்பட்டு சேதமடைகின்றன. கட்டணம் கேட்டால் மிரட்டுகிறார்கள். இது குறித்து யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எத்தனை வந்து சொறி விட்டுனறீங்க, அடிபடாத புரியல. நான் இங்கே விட்ட நான் சைட் ஸ்டாண்ட் போடாதீங்க, நீங்கள் சைட் லாக் போடாதீங்க, நீங்கள் போடல. எத்தனை வந்து இங்கே சொறி வச்சுக்கிறீங்க. இல்லை 160 ரூபா இதுக்கு. என்ன 160 ரூபான்னு கணக்குன்னு கேட்டாலே தெரியாது. எப்படி 4 நாள் ஆச்சுன்னு தெரியல. அவருக்கு தான் கணக்கு. ஆனால் யாரை வேணா, போலீஸ் இருக்கட்டும், ப்ரெஸ் இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும், நான் பப்ளிக்னா என்ன ஓசியை விட்டுட்டு போகிறோம். ஆமாம், பாவம் பப்ளிக் என்னென்ன பண்ணுவாங்க, பயந்து போடுறாங்க உங்களெல்லாம் பார்த்துட்டு. ஆமாம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன மிரட்டினீங்களே. வண்டி தான் ஸ்டாண்டில், அது அந்த வேலையை ஒழுங்காக செய்யணும்லண்ணா. 160 ரூபா வாங்குற காசுக்கு ஒழுங்காக வேலை செய்யணும்ல. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.